நமக்கு சான்ஸ் கிடைக்கும் போது அந்த சான்ஸை வந்து பயன்படுத்தினா மட்டும்தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆக முடியும். ஆமாங்க, என்னோடய பேஜை வந்து சோஷியல் மீடியாவில் மேடம் ஒருத்தவங்க பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணி, சார் உங்கள் பேஜை வந்து நான் பார்த்தேன், நீங்கள் வந்து பண்ணுறதெல்லாம் எனக்கு பிடிச்சிருந்தது, ஏன்னா நீங்கள் ப்ராசஸ் பண்ணுறது ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங் பண்ணுறது இது எல்லாமே அழகாக காமிச்சிருந்தீங்க, எனக்கு இந்த ப்ராடக்ட்லாம் வந்து இத்தனை நம்பர்ஸ் வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி மேம், நான் எல்லாமே உங்களுக்கு ரெடி பண்ணி நான் அமுச்சு விட்றேன்னு சொல்லியிருந்தேன். அவங்க நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு என்ன சொன்னாங்கன்னா, சார் எனக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் வந்து எனக்கு பண்ணி கொடுப்பீங்களான்னு கேட்டாங்க. என்ன ப்ராடக்ட்னு கேட்கும்போது தான் குங்கும அதிசீரம். மேம் இது வரைக்கும் நான் பண்ணதில்லை, என்னென்னு ஃபுல் டீட்டெயில் தெரில, நான் கொஞ்சம் டைம் எனக்கு தேவைப்படும் அப்படின்னு சொன்னேன். அவங்களுமே எனக்கு வந்து டைம் கொடுத்தாங்க. நான் வந்து ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டுமே பார்த்து கலெக்ட் பண்ணி அந்த ப்ராடக்டை வந்து பண்ணி முடித்தேன். இந்த ப்ராடக்டோட ப்ராசஸ் டைம் வந்து பார்த்திங்கன்னா 5 hours கிட்ட வரும். ஏன்னா இதில் வந்து ஆயிலையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் டிகாக்ஷன் இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா பாயில் பண்ணி வரக்கூடிய ஒரு இதுதான் வந்து பார்த்திங்கன்னா குங்கும அதிசீரம். அந்த ப்ராடக்ட்டும் பண்ணி முடிச்சிட்டேன். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இதுக்கு பேக்கிங் மெட்டீரியல் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். ஒரு 1 week கிட்ட ஆயிடுச்சு. எனக்கு 3 days வந்து டெலிவரி ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இருந்தாலும் வரலை. நான் அவங்களுக்கு கால் பண்ணி, மேம் இந்த மாதிரி எனக்கு வந்து இந்த மெட்டீரியல் வந்து வரலை, பேக்கிங் மெட்டீரியல் என்ன பண்ணுன்னு கேட்டேன். நீங்கள் வந்து பெரிய கண்டெய்னர்லேயே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துருங்க சார், நான் வந்து எல்லாமே வந்து பார்த்துக்கிறேன், உங்களுக்கு ஏதாவது மெட்டீரியல் தேவைப்பட்டாலும் சொல்லுங்கள், நான் எல்லாமே உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணி நான் உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுறேன், நான் சென்னையில் தான் இருக்கேன் அப்படின்னு அவ்வளோ ஒரு சப்போர்ட்டிவாக வந்து பேசினாங்க. ஏன்னா வந்து ஸ்மால் ஸ்கேலாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு இதுவுமே ஃபேமிலி சைட்லேருந்தும் பெருசாக வந்து ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து வரும்போது எதுவுமே இருக்காது. அப்படி இருக்கும் போது நமக்கு இந்த மாதிரியானவங்களுடைய அறிமுகம்லாம் இருக்கும் போது நமக்கு இன்னுமே வந்து ஒரு நல்ல ஒரு இது தான். நீங்கள் ப்ராடக்ட் மட்டும் சென்ட் பண்ணுங்கள் சார் அப்படி தேங்க்யூ மேம்.